சோனம் வாங்சுக் யார் இவரு? நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கே இவர் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காப்புல. இவர் ஏன் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு 17க்கும் மேற்பட்ட நாட்கள் சாப்பிடாம, கொள்ளாம, உண்ணாவிரதத்துல இருந்து இன்னுமே அதை ஏன் கண்டினியூ பண்ணிட்டு வரணும்? ஏன் அரசாங்கம் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்றாங்க? மோடி அவர்கள் வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்ற மாதிரி ட்வீட்லாம் போடுறாப்புல. இதுக்கே எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்றாங்க. பேச வேண்டியவங்க ஏன் பேச மாட்றாங்க? ஆமா, இவர் வந்து இந்த 3 இடியட்ஸ், நண்பனு, இந்த படத்துல அமீர் கான், விஜய் அவர்கள் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்களே அந்த ரீல் கேரக்டர். அந்த ரீல் கேரக்டரோட ரியல் கேரக்டர் இவர் தானே, அந்த ரியல் லைஃப் கேரக்டர் இவர் தானே அப்படின்ட்டு ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம். லைக் டெல்லியில வந்து ஒரு பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கு. டெல்லியில மட்டும் கிடையாது, இந்தியா அளவிலேயே பெரிய விஷயமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியாகணும். பட் இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஒரு சம்பவத்தை எடுத்து நிறைய மீடியாஸ் பேசல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பேசுறாங்க, நிறைய மீடியாஸ் பேசல. அதே சமயத்துல வந்து பேச வேண்டியவங்க இங்கேயும் பேசல அப்படின்னு சொல்லி ஆகணும். என்ன நடக்குது? எதனால இந்த போராட்டம்? நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் இந்த போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? யார் இந்த சோனம் அவர்கள் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, இரவு பகல்னு எதுவுமே பார்க்காம ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடாம படிப்பு 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 அப்படின்னு இருந்துட்டு, அந்த படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட மாட்டோமா, எப்படியாச்சும் டாக்டர் ஆயிட மாட்டோமா, நம்ம சின்ன வயசு கனவு அதை அச்சீவ் பண்ற மாட்டோமா அப்படின்ட்டு லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து ரொம்ப ஈடுபாடோட லைக் வருஷம் வருஷம் ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி இந்த 2026 இந்த வருஷமா ட்ரை பண்ணாங்க, எக்ஸாம் எழுதுனாங்க. கிட்டத்தட்ட ரிசல்ட் வரக்கூடிய நேரத்துல என்ன சொல்லிட்டாங்க? கொஸ்டின் பேப்பர் லீக்கு. பாஸ் ஆனவங்க எல்லாம் அவ்வளவுதான், அம்போ முடிஞ்சிச்சு, மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ரீ எக்ஸாம்லாம் நடக்குது. பட் இந்த ஒரு சம்பவம் நடந்ததால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாணவர்கள் எல்லாருமே எழுதுனாங்கல்ல, அதுல 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, விபரீத முடிவு எடுத்து அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களோட உயிர் போயிடுச்சு. தான் வந்து கனவு எப்படியாச்சும் டாக்டர் ஆயிட மாட்டோமா, அம்மா அப்பா ஆசை, நம்ம ஆசை, இதெல்லாம் வந்து நம்ம அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்ட்டு கோட்டை கட்டி நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும், ஏதோ அரசாங்கத்துல இருக்கக்கூடிய யாரோ ஏதோ ஒரு நபர் செய்த ஒரு தப்பால 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்க கஷ்டப்பட்டு அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இதை எடுத்து ஆண்டுட்டு இருக்கிறவங்க, அரசாங்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? எனக்கு என்ன கவலை? நான் வந்து ரீ எக்ஸாம் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இதுக்காக தான் சோனம் அவர்கள் வந்து இதை தட்டி கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில வந்து போராட்டம், அவரோட உண்ணாவிரதம் போராட்டத்துல ஈடுபட்டு கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட நாட்கள் ஆச்சு. இன்னுமே வந்து அரசாங்கம் தரப்புல இருந்து அவரு வேணும்ன்ற கோரிக்கை, லைக் இந்த ஒரு விஷயம் செஞ்சாதான் இந்த போராட்டத்தை நான் நிறுத்துவேன் அப்படின்ட்டு விடாம இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி சோனம் அவர்கள் யாரு அப்படின்றத பார்த்துருவோம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து இந்த 2 படத்துமே பார்த்திருப்பீங்க. அப்படி இந்த 2 படம் பார்க்கலனாலுமே அட்லீஸ்ட் ஒரு படத்தையாச்சும் பார்த்திருப்பீங்க. 3 இடியட்ஸ், நண்பன். லைக் நண்பன்னா வந்து 3 இடியட்ஸோட ரீமேக். ஃபர்ஸ்ட் வந்து 3 இடியட்ஸ் வந்து ஹிந்தில வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி தான் தமிழ்ல வந்து விஜய் அவர்கள், இப்போ தமிழ்நாடோட முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாப்புல. லைக் 2 படமும் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதுலயுமே 3 இடியட்ஸ் வந்து ஒரு பெரிய சாதனையே செஞ்சுச்சு பாலிவுட்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டர். லைக் 3 இடியட்ஸ்லயுமே சரி, நண்பன் படத்துலயுமே சரி வரக்கூடிய அந்த மெயின் கேரக்டர் விஜய் அவர்கள், அமீர் கான் அவர்கள் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் தான். லைக் என்னப்பா இந்த கேரக்டர் இப்படி இருக்கு, லைக் இப்படியெல்லாம் படிக்கலாமா, இப்படியெல்லாம் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா, லைக் புக்ல இருக்கிறது காப்பி பேஸ்ட் பண்ணி படிக்கிறது தான் படிப்பா அப்படின்ற மாதிரி லைக் நார்மலா நம்மளே சின்ன வயசுல பார்க்கும்போது நம்மளையே வந்து வியக்க வைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அந்த கொசசி பசபுகள் அந்த ஒரு கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்கும். அந்த கேரக்டரோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் சோனம் அவர்கள். இவரோட ரியல் லைஃப் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் 3 இடியட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இந்த மாதிரி ஒரு நபர் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிய வருது. அதுக்கப்புறமா அந்த படம் ரொம்ப நல்லா ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தமிழ்ல நண்பன் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. ஸோ 2 படமே செம்ம ஹிட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் அந்த மெயின் லீட் கேரக்டர் தான் வந்து இவர்.
அந்த படத்துல பண்ணியிருப்பாப்புல. லைக் மொத்தமா காட்டலனாலுமே லைக் எந்த மாதிரியான விஷயங்கள், அவரோட ஐடியாலஜி, அவர் அந்த படிப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டியிருப்பார்ல. ஸோ அந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். லைக் அப்பேற்பட்ட நபர் தான் இவர். இவர் வந்து இப்போ இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காப்புல. எதனால நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இதனால வந்து 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து விபரீத முடிவு எடுத்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காப்புல. இந்த போராட்டம் மூலியமா இவரு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பொறுப்பெடுத்துக்கணும். லைக் இந்த தப்பு வந்து கவர்மெண்ட் மேலதான் தப்பு. கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். லைக் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இன்னும் நாங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த தப்பை வந்து ஒத்துக்கணும், எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் திங் எடுத்து வைக்கிறாப்புல. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த 2 விஷயம் வந்து வேணும் அப்படின்றதுக்காக போராட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காப்புல. இந்த போராட்டத்தோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட நாட்கள் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஏதாச்சும் ஒரு ரிப்ளை அப்படின்னு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரல. எதுவுமே சொல்லல. லைக் போராட்டம் பாட்டுக்கு நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட நாட்கள் சாப்பிடாம கொள்ளாம வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு அந்த டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்காப்புல. கவர்மெண்ட் வந்து அதான் மோடி அவர்கள் வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்ட்டு அமைச்சர் அவர்களுக்கு வந்து விஷலாம் பண்றாப்புல. பட் ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு போராட்டம் நடக்குது. லைக் இந்த மனிதர் வந்து சாப்பிடாம கொள்ளாம லைக் மாணவிகள் எல்லாரும் கூடயும் சேர்ந்து போராட்டம் செஞ்சுட்டு வராப்புலயே இது ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவோம், ஏதாச்சும் ஒரு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. இதே மாதிரி நடந்து இந்த போராட்டம் போயிட்டே இருந்துச்சுன்னா அவர் உயிர் என்னத்துக்கு ஆறுது? ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. அவரால நிக்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரால சுத்தமா முடியல. லைக் பெருசா லைக் ரொம்ப பிரிஸ்கா உட்கார முடியல, நடக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரியா ரொம்ப டல் ஆயிடும். என்ன ஆகும் மனுஷன் சாப்பிடாம கொள்ளாம இருந்தா என்ன ஆகும்? இதெல்லாம் உடம்பு அப்படியே சுருங்கிடும் இல்ல. 17 நாட்களுக்கும் மேல ஆயிடுச்சு. லைக் இப்போ வரைக்கும் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு மனுஷன் வாழ்ந்துட்டு வராப்புல. பட் இதுக்கு சப்போர்ட்டிவா இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட்டிவா வந்து ஆப்போசிட் பார்ட்டியோட ஒரு சில லீடர்ஸ் அண்ட் ஒரு சில ஆக்டர்ஸ், ஒரு சில ஆக்ட்ரஸ் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன்ல இருந்து வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி லைக் எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் இந்த போராட்டத்துக்கு வந்து குரல் கொடுக்காம இந்த போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் அது எடுத்து வச்சிடலாம். இந்த போராட்டமே வந்து அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், அதாவது பிரசன்ட் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே லைக் இவரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், இவரோட கேரக்டரை முக்கியத்துவமா வச்சு எடுக்கப்பட்ட படம் த்ரீ இடியட்ஸ். அந்த த்ரீ இடியட்ஸ் படத்துல நடிச்ச யாருமே, அதாவது அமீர் கானா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், கரீனா கபூரா இருக்கட்டும், இவங்க யாருமே வந்து இந்த போராட்டம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேசல. இன்னைக்கு எங்கேயுமே வந்து பேசவும் இல்லை, இந்த போராட்டத்துல வந்து ஈடுபடவும் இல்லை, எதுவுமே பண்ணல. ஆனா இவரோட கதையை வச்சு மட்டும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கல்லா கட்டிட்டாங்க. பட் யாருமே வந்து பேசலையே அப்படின்ட்டு சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது தமிழ்ல வந்து இந்த சைலன்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டரை வந்து ஹிந்தில ஒருத்தர் பிளே பண்ணியிருப்பாப்புல. அவர் வந்து லைக் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட்டிவா சோசியல் மீடியால வீடியோ போட்டது, லைக் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட்டிவா பண்ணியிருந்தாப்புல. அவர் செய்யறாப்புல லைக் முக்கியமா அந்த அதிக அளவுல சம்பளம், அதிக அளவுல கிரெடிட் அப்படின்ற மாதிரிலாம் வாங்கின நபர்கள் எங்க போனீங்க? என்ன ஆச்சு? லைக் அவரை வச்சு பிசினஸ் பண்றீங்க, அவரை வச்சு வந்து கோடி 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 கோடின்னு சம்பாதிச்சுக்கிட்டீங்க. அப்படி இருந்தும் இப்ப ஏன் இன்னுமே அமைதியா இருக்கீங்க? ஏன் வந்து உங்களால ஒரு சும்மா ஒரு இதுக்கு சப்போர்ட்டிவா எதுவுமே பேச முடியாதா? எதுவுமே சொல்ல முடியாதா? லைக் நல்லது தானே, இது ஒண்ணும் கெட்டதுக்கு கிடையாதுல்ல. மத்த விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்க வந்து லைக் இப்படியாச்சே அப்படியாச்சே, ஏன் இதுக்கு யாரும் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கு எதுக்கு, எனக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு ஒதுங்கிப்பீங்களா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வந்து லைக் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே சமயத்துல சோனம் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் அதான் கவர்மெண்ட் வந்து இந்த தப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிட்டு என்ன ஆக்ஷனோ அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாப்புல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டியோட லீடர் ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கை அப்படின்ற மாதிரி வைக்கிறாப்புல. லைக் கட்சியோட லீடரா மட்டும் இல்லாம அதையும்
தாண்டி மக்களுக்காக லைக் பெருசா பெரிய இதயத்தோட யோசிச்சு லைக் இத வந்து நாடாளுமன்றத்துல எடுத்துட்டு போயிட்டு தீவிரமா இது ஒரு பெரிய டிஸ்கஷனா எடுத்துட்டு போகணும். இத பத்தி பேசணும். இட்ஸ் நாட் அ ஜோக். இத வந்து பெருசா அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி லைக் அவருக்கு வந்து ஒரு கோரிக்கை அப்படின்ற மாதிரியும் வச்சிருக்காப்புல. லைக் இந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியல. லைக் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் வந்து டெல்லியில நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள், மக்கள் யாருக்குமே தெரியல அப்படின்றதுதான் ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருக்கு. லைக் முதல்வர் விஜய் அவர்கள் இத பத்தி அவரு பேசுவாரு, பேசணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. லைக் ஆக்சுவலி நம்ம பேசுங்க சிஎம், பேசுங்க விஜய் அப்படின்ட்டு நம்ம உள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிறதுக்கே அவர் பேச மாட்றாரு. அதுக்கு ஏன் பேச போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள், ஒரு சில மீம்ஸ், ஒரு சில ட்ரால்ஸ் அப்படின்னு வந்துட்டு இருந்தாலுமே, லைக் இங்க இன்னொரு கேள்வி வருது. டெல்லியில ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது. அத பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க எதுக்கு இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கப்பா தம்பி? அப்படின்ற மாரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அங்க ஒரு போராட்டம் நடக்குது. அது டெல்லியில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்காக மட்டும் நடக்கல. அப்படியே நடந்து அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவும் தப்பு ஒண்ணும் கிடையாது. அதாவது நம்ம வீட்லயுமே யாராச்சும் அந்த நீட் எக்ஸாம் எழுத போயிருப்பாங்க. நம்ம வீட்லயுமே யாராச்சும் சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம வீட்லயும் யாராச்சும் வந்து எழுதிட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். லைக் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஏதோ நடந்திருக்கலாம். எல்லாத்துக்காகவும் தன்னோட உயிர வந்து பணயமா வச்சு சாடாம கொள்ளாம உயிர கையில புடிச்சுக்கிட்டு அங்க ஒரு மனுஷன் போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்காக மாணவர்களுக்காக அவரு இந்த போராட்டத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காப்புல. இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வைங்களேன், நல்லாவே இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயம் நிஜமாவே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாதா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.